வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஒரு 20 நாட்களுக்குடைய பலன்களாக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை பார்க்க போகிறோம். இது எந்த அடிப்படையில் இந்த கணக்குல நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய பலன்களாக நான் இங்கே எடுத்திருக்கிறேன். இந்த பலன் தொடங்கக்கூடிய நாள் ஆவணி மாதம் 10ஆம் தேதி தமிழ் மாதத்தில், ஆங்கில மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி தொடங்கக்கூடிய பலன்களும், ஆவணி 10 இருந்து ஆவணி முடியக்கூடிய தமிழ் மாதத்தினுடைய இறுதி காலம் வரை இந்த பலன்களை நம்ம பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக செவ்வாயுடைய மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பலன்கள் இங்கே கொடுக்க நினைக்கிறேன். மேலும் இந்த பலனை நம்ம எடுக்கக்கூடிய அந்த நாளில் இதற்கு முன்னர் இருந்த அமைப்பின் மாற்றமாக சுக்கிரன் கிரகம் 2 நாட்களுக்கு முன்னரே மாறி இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. சுக்கிரன் இது நாள் வரை எங்கிருந்தார் அப்படின்னா, சிம்ம ராசியில் சூரியனுடன் புதனுடன் இணைந்திருந்த சுக்கிரனாக இருந்தார். இப்பொழுது இந்த பலன் தொடங்கக்கூடிய ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் கேதுவுடன் இணைய போகிறார். இது இரண்டுமே ரொம்ப ஒரு அதிகமான முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை இங்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதும் நம்ம இந்த பலன்களை பார்க்கக்கூடிய இந்த 20 நாட்கள் 22 நாட்கள் முழுவதும் சூரியன் தன்னுடைய வீடாகிய சிம்மத்திலேயே இருக்க போகிறார். இது ஒரு நுணுக்கமான ஒரு இன்டெப்த் அப்படிங்கிற ஒரு பலனாக இது எடுத்துக்கொள்ளலாம். பொது பலனாக ஆவணியில் சூரியனுடைய அடிப்படையில் கொடுத்த ஒரு பதிவு இருக்கிறது. மேலும் இது எதற்கு அப்படின்னு புரியாதவர்களுக்கு சொல்ல நினைப்பது, செவ்வாயுடைய மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு ஆவணியில் மேலும் மாறக்கூடிய சில விஷயங்களுக்காக இந்த பதிவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ இதுல நம்ம தனித்தனி ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டம் முழுவதுமாக இந்த 22 நாட்கள் 3 வாரங்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தால், ரிஷபத்தில் குரு கிரகம் தனித்து இருக்க போகிறார். இதனால் வரை செவ்வாய் அங்கு இருந்தார் இல்லையா, அவர் இந்த பதிவிற்குரிய முக்கியமான ஒரு காரணியாக மிதுனத்திற்கு மாறி இருக்கிறார். சோ மிதுனத்தில் செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய மிருக சீரிடத்தில் செல்ல போகிறார். இது காலச்சக்கரத்தின் முதல் வீடாக வரக்கூடிய அடிப்படையிலும் அஷ்டமாதிபதியாக எல்லோருக்குமே ஒரு தொல்லையான அமைப்பை கண்டிப்பாக இந்த செவ்வாய் ஜோடியாக்கின் அஷ்டமாதிபதியாக கண்டிப்பாக கொடுப்பார். ஜோடியாக் அடிப்படையில் எல்லோருக்குமே ஒரு முதல் வீட்டிற்குடைய ஒரு குணமாக லக்னத்தின் அடிப்படையான ஒரு லக்னாதிபதியை போன்ற ஒரு பலனை இந்த செவ்வாய் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அடிப்படையில் நம்ம எல்லா ராசிகளுக்கும் பலன்களை தனியாக பார்க்கலாம். அடுத்ததாக கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, சிம்ம ராசியில் புதனும் சூரியனும் இணைந்திருக்க போகிறார்கள். கன்னி ராசியில் சுக்கிரன் மாறி இருக்கிறார். இந்த 26 தொடங்கக்கூடிய நாளிலேயே சுக்கிரன் கன்னியில் தான் இருக்கிறார், கேதுவுடன் இணைந்திருக்கிறார். சனி கிரகம் கும்பத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார். இது தொடரக்கூடிய நிலையாக இருக்கிறது. இதற்கு முன்னரில் இருந்தே சனி வக்ர நிலையில் இருந்து நிறைய தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசியில் ராகு கிரகம் இருக்கிறார். இதுதான் கிரக நிலை. முதலில் மேஷ ராசிக்கு இந்த ஆகஸ்ட் 26 முதல், அதாவது ஆவணி மாதம் 10ஆம் தேதி தொடங்கி ஆவணி இறுதி வரையில் செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றம் மிதுனத்திற்கு மாறக்கூடிய நிலையினால் மேஷ ராசியாகி முதல் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். இவர்களுக்கு ஓரளவிற்கு எல்லா கிரகங்களுமே ரொம்ப நல்ல நிலையில் இருப்பது ஒரு பெரிய நன்மை. 7.5 சனிக்கு முன்னர் இவர்களுக்கு ஒரு பெரிய யோகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலத்தை தவறாமல் மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்கள் நன்மையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவங்களுக்கு ராசிநாதனாக வரக்கூடிய செவ்வாய் 3rd ஹவுஸ்ல இருப்பது ரொம்ப நல்ல நிலை. 2ஆம் வீட்டில் குரு கிரகமும் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருக சீரிடத்தில் செல்வது மிகப்பெரிய தனயோகம், பூர்வீக லாபம், வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு உத்தியோகத்தினால் கிடைக்கலாம். வெளிநாட்டு தொடர்பு மூலமாக சுயதொழில் நண்பர்களாக இருப்பவர்களுக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஏற்றமான காலகட்டம். ஜென்ம ராசிக்குடைய முதல் ராசிக்குடைய செவ்வாய் கிரகம் 3ஆம் வீட்டில் இருப்பது இவர்களுக்கு அற்புதமான தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். முக்கியமாக இவர்களுக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சிகள், தொழில் ரீதியிலான ஒரு பெரிய ஒரு முடிவுகள், தொழிலுக்கு எக்ஸ்பான்ஷன் போன்ற ஒரு நல்ல நிலை, மிகப்பெரிய முயற்சிக்குடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகத்தினுடைய இணைவு 2இல் இருக்கக்கூடிய குருவினால் மேலும் அற்புத நன்மை. மேலும் வக்ரகதி அடைந்த சனி கிரகம் இவர்களுக்கு எப்படி இருந்தாலும் நன்மைகளை கொடுக்கும். சற்று பணிச்சுமை அதிகமாக இருப்பதை தவிர வேறு எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரியனும் இவர்களுக்கு மேலும் ஒரு நன்மை.
3 புதன் 3க்கு 3ஆக இருக்கக்கூடிய 5ல் இருப்பது, அந்த 3ஆம் வீட்டில் புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பது ஒரு அற்புதமான காலகட்டம். திடீர் யோகங்கள், நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு வாழ்க்கையே வேற லெவலுக்கு மாறக்கூடிய நல்ல பலன்கள் மேஷ ராசிக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 12ல் இருக்கக்கூடிய ராகு அயல்நாட்டு பிரயாணங்கள், அயல்நாட்டு வருமானம், அற்புதமான வெளிநாட்டு தொடர்பு, எந்த வகையில் இருந்தாலும், சுயதொழிலாக இருந்தாலும், உத்தியோகத்தில் புது ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலியமாக வெளிநாடு பிரயாணங்கள், லாங் டிராவல்ஸ் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. அந்த பிரயாணங்களால் உங்களுக்கு அற்புதமான வருமானத்தை அடையக்கூடிய நிலை. குருவினுடைய 9 குரு லாங் டிராவல்ஸை குறித்து அதன் மூலியமாக அற்புதமான வருமானத்தை கொடுப்பார். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான தொட்டது துலங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். புது வேலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைத்தால் இந்த காலகட்டத்தை மேஷ ராசி நண்பர்கள் நல்ல விதமாக நீங்க அப்ளை பண்ணுவதன் மூலியமாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். கடன்களை அடைக்கக்கூடிய நிலை அற்புதமாக இருக்கும். சிலருக்கு கடன்களில் ஒரு பகுதியானும் அடையக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் காட்ட வேண்டிய ஒரு நிலை. குரு கிரகம் தந்தை ஸ்தானத்தில் இருந்து தன் வீட்டிற்கு 6ல் இருப்பது, செவ்வாய் சாரத்தில் இருப்பது தந்தைக்கு சில விரயங்கள், மருத்துவ விரயங்கள் போன்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஆண் நண்பர்களாக இருப்பவர்களுக்கு இது அதிகமான அந்த கார்மிக் ரீதியிலான தந்தைக்குடைய சில கர்மஸ்தான தொடர்பாக வருவது, சற்று தந்தையாருடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனித்துக் கொள்வது மட்டும் போதுமானதாக இருக்கும். மிருக சீரிடத்தில் செல்லக்கூடிய இந்த செவ்வாய் ரொம்ப அற்புதமான நன்மைகளையும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு நிலை பார்த்து உங்களுக்கு ரொம்ப கான்பிடென்டான ஒரு காலகட்டம், இதை உணரக்கூடிய ஒரு நல்ல நிலை. எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு லாபமாக இருக்கும். சோ நீங்க தொழில் ரீதியிலாகவும் உத்தியோக ரீதியிலாகவும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தந்தை ஆரோக்கியத்தில் கவனம். மேலும் ஆரோக்கியம் உங்களுக்குமே சற்று நீங்க சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தில் சரியாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு கிரகம் கண்டிப்பாக குடும்ப வாழ்வை சிறிது தொல்லைப்படுத்த வாய்ப்பிருக்கிறது. இது எப்பொழுதாவது நடக்கலாம். உங்களுக்கு சந்திரன் 6, 8 இந்த மாதிரியான புத்திஸ்தானத்தை சற்று தொல்லைப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இந்த குருவினால் சில தொல்லைகள் ஏற்படலாம். ஒரு கவனமான ஒரு பேச்சு அப்படிங்கறத இந்த குரு மாறக்கூடிய அடுத்த ஒரு 7-8 மாதங்களுக்கு நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது, அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். கடந்த செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருந்த பொழுதே அதிக நண்பர்கள் ரொம்ப பேச்சு மூலியமாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதிரிகள் குடும்பத்திலேயே நீங்க ஆக்ரோஷமாக பேசக்கூடிய நிலையாக இருந்திருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லக்கூடிய பலன் ஓரளவிற்கு நம்ம கான்சியஸ் ஆக இருப்பது நமக்கு சற்று ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான நல்ல நிலை மேஷத்திற்கு 7:30க்கு முன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகளுக்குமே அற்புதமான லாபம். குழந்தைகளுக்கு நினைத்த காரியம் வெற்றி அடையும். அவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, அவர்களுக்கு ஒரு பிரயாணம், வெளிநாடு மூலியமான யோகங்கள், உத்தியோகத்தில் வளர்ச்சி, ரொம்ப நல்ல நிலை. குழந்தைகளுக்கு வளர்ச்சி, ஜாதகர்களுக்கு குழந்தை பாக்கியம், இப்படி இவங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் மேஷ ராசிக்கு நடக்க இருக்கிறது. செவ்வாயினுடைய மாற்றம் அஷ்டமாதிபதியாக 3ஆம் வீட்டில் இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலும், அஷ்டமாதிபதி அமர்ந்த வீடு ரீதியிலாக தொல்லைகளை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எந்த முயற்சி எடுத்தாலும் சற்று நிதானமாக இருப்பது, யோசித்து உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய 1-2 உங்க ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய வயதில் முதிர்ந்தவர்களிடம் நீங்க கேட்டுட்டு முக்கியமான முடிவுகளை எடுப்பது ஒரு பாதுகாப்பான நிலையாக கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே சற்று காரியங்களை செய்துவிட்டு யோசிக்கக்கூடிய குணமுடையவர்களாக இருப்பார்கள். யோசித்து விட்டு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு இவங்களோட ஒரு ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு இதோடைய நேர்மாறான குணமுடையவர்களாக இருப்பார்கள். இம்பல்சிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவசர புத்தி உடையவர்களாக இருக்கக்கூடிய நிலை மேஷத்திற்கு இருப்பதனால் ரொம்ப நல்ல காலகட்டம். தேவையில்லாத விஷயங்களை நோக்கி உங்களுடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நீங்க கரெக்டான ஒரு பாத்துல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத, உங்களுடைய விஷயங்களை நீங்க சீக்ரெட்டிவாக வைத்துக் கொள்ளாமல் ஃபேமிலிஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க அதை செயல்படுத்துவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். கடன் வாங்கி சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு பழைய கடன்களை நீங்க தீர்த்து விட்டு புது கடன் வாங்கி மிகப்பெரிய அளவிற்கு அடுத்தடுத்து வர அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை நீங்க கடன் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ செவ்வாய் 4ஆம் பார்வையாக ரோகஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு
மேஜராக கடன்கள் தீரக்கூடிய நல்ல நிலை. சிலருக்கு ஒரு பகுதி கடன் தீர்ந்துவிட்டு புதிதாக சில கடன் வாங்கி தொழில் விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. தந்தை ஸ்தானத்தை செவ்வாய் பாதக ஸ்தானத்திலிருந்து பார்ப்பதனால் தந்தைக்கு ஆரோக்கிய பிரச்சனை. 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து இணைந்து தொடர்பாக இருப்பதனால் கண்டிப்பாக நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்மஸ்தான ரீதியிலான சில தொல்லைகள் ஏற்படும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இதுதான் செவ்வாயுடைய மாற்றத்தினாலும் மற்ற கிரகங்களுடைய இணைவினாலும் ஆகஸ்ட் மாதம் 26 முதல் செப்டம்பர் மாதம் 17 வரை, இந்த ஆவணி மாதம் 10 முதல் ஆவணி முடியக்கூடிய நாள் வரை நடக்கக்கூடிய பலன்கள் மேஷ ராசி நண்பர்களுக்கு.